இது தமிழக வரலாற்றிலேயே, ஏன் இந்திய வரலாறு என்று கூட கூறலாம், இது போன்ற ஒரு கொடூர செயலிலே ஈடுபட்ட 9 பேருக்கும் ஈவு இரக்கம் காட்டக்கூடாது என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் அனைவருமே அவரவர் பங்குகளை சரியாக செய்திருக்கிறார்கள் இந்த கொலை செய்வதிலே. எனவே தந்தை மகன் என இரண்டும் தனித்தனியாக எடுக்கப்பட்டு இரட்டை மரண தண்டனை வழங்குகிறேன் என கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த செயல் என்பது அனைவரும் தெரிந்தே செய்திருக்கிறார்கள். தெரிந்தே வேலையே பயிரை மேயும் போது நிச்சயமாக அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இது ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் குடும்பத்தின் ஆணி வேரையே பிடுங்கும் அளவிலே இவர்கள் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள். எனவே இதை ஏற்கவே முடியாது, மன்னிக்க முடியாத பல செக்ஷன்களை குறிப்பிட்டு நீதிபதி மிக தெளிவாக A1 முதல் A9 வரை அனைவருக்கும் இரட்டை தண்டனை மட்டுமல்ல, A1 முதல் சிலருக்கு அபராதமும் விதித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த வெனிக்ஸ் குடும்பத்திற்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என அரசுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த வழக்கினை தொடர்ந்து 5 முறை இந்த தண்டனை தள்ளி வைக்கும், 4 முறை தள்ளி வைத்து 5வது முறையாக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. நீதி வென்றது என்பார்களே, அந்த நீதி தற்போது வென்றிருக்கின்றதான் கூற வேண்டும். இது நீண்ட நாளைய போராட்டம். குறிப்பாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாகவே இதை பார்க்கலாம் நாம். என்றால் சத்தியம் தொலைக்காட்சி தான் இந்த கொடூர சம்பவத்தை முதலில் வெளிக்கொண்டு வந்து ஊடக வெளிச்சத்தின் மூலமாக நாம் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். அதன் பிறகுதான் மற்ற தொலைக்காட்சிகள், மற்ற ஊடகங்கள் அனைத்தும் இதை தொடர்ந்து செய்தியாக்கின. நாம் தொடர்ந்து கடைசி வரை போராடினோம். எனவே இது சத்தியம் தொலைக்காட்சி உண்மையை வெளிக்கொண்டிருக்கிறது. உள்ளதை உள்ளதென்று மிக தெளிவாக உலகிற்கு உறக்க சொன்னோம். அதன் பலனாக தற்போது அந்த குற்றம் செய்த 9 பேருக்கும் நீதிபதி தக்க தண்டனை வழங்கியிருக்கிறார் கூற வேண்டும். தமிழக வரலாற்றிலே மிக முக்கியமாக, இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு வழக்காக இது பார்க்கப்படுகிறது. ஒரு தீர்ப்பாகவும் தண்டனையாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது தமிழக போலீசாரின் வரலாற்றிலே ஒரு கருப்பு தினமாக இந்த தினம் பார்க்கப்படும். அதிலே மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் தமிழக போலீசார் இது போன்ற லாக்அப் டெத் பல இருந்தாலும் இது ஒரு சாதாரண வழக்கிற்காக இருவரை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கொடூரமாக பார்க்கப்பட்டது. அந்த காலத்தில் கடந்த ஆட்சியின் போது இது நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். அந்த சம்பவத்திற்கு இன்று நீதி கிடைத்திருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நீதி வென்றது என்பார்களே கண்ணன், அந்த நீதி இதில் கிடைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த 2 அப்பாவிகள், உயிர் திழந்த இந்த 2 அப்பாவிகளுக்கு தண்டனை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி இதை முதல் செய்தியாக வெளிப்படுத்தி நமது செய்தியாளர் ராஜா சலமோன் போன்றோர் இந்த செய்தியை மிக பெரிதாக கொண்டு சென்று அங்கு நடந்த கொடுமையை உலகிற்கு எடுத்து சொன்னது சத்தியம் தொலைக்காட்சி. சத்தியம் தொலைக்காட்சி பல முக்கிய சம்பவங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியதிலே இந்த சம்பவத்திற்கு தற்போது அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பது, நீதி வென்றிருப்பது உண்மையிலேயே அந்த அப்பாவிகளுக்கு கிடைத்த ஒரு சரியான தீர்ப்பாக பார்க்க வேண்டியிருக்கின்றதான் கூற வேண்டும் கண்ணன்.